அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். இயேசு என்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற அற்புதமான வார்த்தை. நாம் அனைவருமே நோயுற்றவர்கள்தான், நாம் அனைவருமே பாவிகள்தான். இறைவனே உங்களையும் என்னையும் அழைக்க வந்திருக்கிறார் என்றால் அவர் அழைப்பிற்கு நாம் செவிமடுக்க இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நினைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 9. இறை திருவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 17 முதல் 19. 10 பிரிவு இறை திருவசனம் 1 முடிய. அந்நாள்களில் பென்யமீன் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமீனின் அபியாவுக்கு பிறந்த பெத்கோராவின் மகனான செரோரின் மகன் அபியலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தான். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரையும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தன் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலைநாட்டையும்
சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலேம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சவுல் தைல குப்பியை எடுத்து அவர் தலை மீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழி செய்துள்ளார் என்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 21 பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றனர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றனர். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றனர். நீரளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றனர். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்துள்ளீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுத்தவில்லை. பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றனர். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றனர். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சியை பெரிதாயிற்று. மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்தீர். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். வாழ்த்தொலி. அல்லேலுயா அல்லேலுயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. துய மார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின் அங்கிருந்து அவர் சென்ற பொழுது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின் அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்த பொழுது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைகள் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உணவு உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி,
நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு முன் பிறந்து வாழ்ந்து மரித்தவர்களாக இருக்கட்டும், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களாக நானாக இருக்கட்டும், நமக்கு பின் இந்த உலகத்தை காண வருகின்ற எந்த ஒரு மனித இனமாக இருக்கட்டும், அனைவருமே புனிதர்கள் அல்ல, மாறாக பாவிகள்தான். ஏனென்றால் இந்த பாவப்பட்ட பூமியை இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் தொடுகின்ற பொழுது நாம் பாவிகள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறோம் என்பதை அன்னையாம் திருச்சபை நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. ஏனென்றால் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் பாவத்தை தழுவி கொண்டார்கள், இருளின் ஆட்சிக்குள் தங்களை இணைத்து கொண்டார்கள். இப்படி இந்த மண்ணுலகிலே நீங்களும் நானும் நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனி பிறக்கப் போகிற அனைவருமே பாவிகள் என்று நன்றாக அறிந்து வைத்திருந்தும் பல நேரங்களிலே நாம் நம்முடைய உண்மை நிலைமையை மறைத்து ஒளித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை இன்று இயேசுவின் வார்த்தையினால் வெளிச்சத்திற்கு எடுத்து வர கொண்டு வந்திருக்கிறது. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசுவினுடைய அன்றைய காலகட்டங்களிலே அவர் வாழ்ந்து வந்த வாழ்க்கை, அவர் உறவாடிய உறவுகளை பார்க்கின்ற பொழுது பரிசேயர்களுடைய பார்வையின் பார்க்கின்ற பொழுது இயேசு பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் விருந்துண்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். எனவேதான் இயேசு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்துவம் இது, இறை வார்த்தை. நான் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று. ஏனென்றால் நாம் அனைவருமே பாவிகள் என்பதிலே தெளிவான கருத்தோடு ஆண்டவருடைய முன்னிலையில் வர வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே நற்செய்தி வாசகத்தினுடைய இந்த இறுதி அத்தியாயத்தை இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்ற பொழுது, நான் பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், அந்த வார்த்தையினுடைய தெளிவான நிகழ்வினை அதற்கு முன்னதாக காட்டிவிட்டார். அவர் எப்பொழுதுமே தன்னுடைய வாக்கு கொடுத்ததை அவர் எப்பொழுதும் நிறுத்தியது இல்லை. தான் கொடுத்த வாக்குறுதியை இப்பொழுதும் நிறைவேற்றக்கூடியவர் தான். எனவேதான் நான் பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது சுங்கச்சாவடியில் அமர்ந்து கொண்டிருந்த லேவியை அழைக்கிறார், என் பின்னே வாரும், என்னை பின்பற்றி வாரும் என்று. யூத சமுதாயத்திற்கு வரி தண்டுபவர்கள் யார் என்பது நன்றாகவே தெரியும். அவர்களைப் போல ஒரு மோசமான மனிதர்கள் யாரும் இல்லை என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், வரி தண்டுபவர்கள் கூட பல நேரங்களிலே உள்ளத்தின் ஆழத்தில் அவர்களுக்கு எழுந்த எண்ணங்கள் தாங்கள் செய்வது தவறு என்பதை உணர்ந்திருந்தார்கள். அந்த அளவிற்கு அவருடைய குற்ற உணர்வு அவர்களை கொன்று குவித்து வைத்திருந்தது. யாரெல்லாம் தன்னை முழுவதுமாக பாவ வாழ்க்கையை உணர்ந்து கொண்டார்களோ, குற்றங்களை உணர்ந்து கொண்டார்களோ, தன்னுடைய தவற்றிலிருந்து திருந்தி வாழ வேண்டும் என்று விரும்பினார்களோ, அவர்கள் எழுந்து செல்வதற்கு முன்னதாக இயேசு அவர்களை ஓடி அவர்கள் அருகில் நின்று வா என்று அழைப்பு கொடுக்கிறார். அதுதான் இன்று வாசகத்தில் வாசிக்கப்பட்ட
லேவி என்று சொல்லக்கூடிய நற்செய்தியாளராகிய மத்தேயுவும் காட்டத்தி மரத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்த சக்கேயுவும். எனவே இவர்கள் பாவிகள் என்பதை உணர்ந்தார்கள். இயேசு அவர்களிடம் சென்றார், அவர்களை அழைத்தார். அழைத்து வந்து அவர்களோடு அமர்ந்து ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்து மகிழ்ச்சி கொள்ளுகிறார். ஏனென்றால் ஊதாரி மைந்தனுடைய ஊமையில் இயேசு சொல்லுவாரே, உன் தம்பி இறந்து போயிருந்தான், இப்பொழுது அவன் உயிர் பெற்றிருக்கிறான். காணாமல் போயிருந்தான், இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவருடைய பார்வையில் யாரெல்லாம் பாவிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது விண்ணகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குமோ அதுபோல மகிழ்ச்சி இயேசு மன்னகத்திலே பாவிகள் அனைவரையும் அழைத்து திரும்பி வருகிறவர்களை தன்னோடு அரவணைத்து அருகிலே அமர வைத்து விருந்து கொடுத்து கொண்டிருப்பதைத்தான் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் விண்ணகத்திலே இருக்கும். எனவே மருத்துவர் என்பவர் யார் நோயோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான், நோய் அற்றவர்களுக்கு அல்ல. நீதிமான்களுக்கு மீட்பு தேவையில்லை, ஏற்கனவே அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். பாவிகளுக்குத்தான் மீட்பு, பாவிகளுக்குத்தான் இறைவனுடைய அரவணைப்பு. இயேசு இன்று இதை சொல்லி உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். நான் பாவி, இயேசுவே நான் என்னை உம் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று இயேசுவினுடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திருச்சபை தூய வனத்து சின்னப்பருடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எகிப்து நாட்டில் உள்ள தபீஸ் என்னும் இடத்தில் 299ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். ஒரு மிகவும் வசதியான குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இவர் தன்னுடைய இளமை பருவத்தில் கல்வியை நன்கு கற்றுத் தேர்ந்தார். இவருக்கு 15 வயது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள். பெற்றோர்களை இழந்த குழந்தை இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்டது என்பது நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் உங்களையும் அறியாமலும் என்னையும் அறியாமலும் அந்த குழந்தைகளை பார்த்து நாம் சொல்லுகின்ற வார்த்தை அனாதைகள் என்று நாம் சொல்லுவோம். தெரிந்தோ தெரியாமலோ நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவை. இந்த அனாதைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் இவரையும் விட்டு வைக்கவில்லை. வனத்து சின்னப்பரை இவரையும் இருக்க பிடித்தது. பெற்றோர்கள் இல்லாமல் தன்னுடைய கஷ்ட காலத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த காலங்களிலே இன்னும் ஒரு பெரிய வேதனை அவருக்கு காத்து கொண்டிருந்தது. என்னவென்றால், இந்த எகிப்து நாட்டிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியில் கிறித்தவர்களுக்கு பிரச்சனைகள், கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. எனவே இந்த தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த மன்னன் செசார் தீதியுஸ் என்பவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் வனத்து சின்னப்பர் பாலைவனத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். பாலைவனத்திலே தன்னுடைய நாட்களை கழிக்க ஆரம்பித்தார். இவ்வாறு தன்னுடைய நாட்களை கழித்து சென்று காட்டிலே தவம் இருந்து தன்னுடைய நாட்களை கழித்து வந்தவர் மீண்டுமாய் இந்த மன்னன் இறந்து போய்விட்டான் என்று தெரிந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவருடைய உறவுக்காரர் அவருக்கு எதிராக மீண்டுமாய் அவரை கொன்று போர்த்து விட வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டினார். இந்த திட்டத்தை உணர்ந்தவர்தான் மீண்டுமாய் காட்டுப்பகுதிக்கு சென்றார். பாலைவனத்திலே தன்னுடைய நாட்களை கழிக்க ஆரம்பித்தார். இப்படி தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு உணவை பற்றி ஒரு பொழுதும் கவலை கொண்டதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் நினைப்பது நிறைவேற்றப்படும் என்று சொன்னாரே. ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருந்ததினால்தான் அவர் எந்த இடத்தில் ஆண்டவரோடு தன்னை ஐக்கியப்படுத்தி ஜீவித்து கொண்டிருந்தாரோ அந்த பகுதியிலே ஒரு பேரீச்ச மரமும் இருந்ததாகவும் அந்த பேரீச்ச மரத்திலிருந்து விழுகின்ற ஒவ்வொரு பழத்தையும் உண்டு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொண்டார். அதோடு சேர்ந்து அந்த பேரீச்சை மரத்திலிருந்து வருகின்ற தழைகளை பறித்து தனக்கு ஆடையாக உடுத்தி கொண்டார்.
அந்த பேரீச்ச மரம் இருக்கின்ற அந்த பகுதியின் அருகாமையிலேயே ஒரு அற்புதமான நீரோடையும் காணப்பட்டிருக்கிறது. அங்கே தன்னுடைய தாகத்தையும் தீர்த்து கொண்டார். இந்த மரம் ஆண்டு முழுவதுமாக பழம் தராது என்பது நமக்கு நன்றாக தெரியும். எப்பொழுதெல்லாம் இந்த மரத்தினுடைய கனிகள் நிறைவடைகிறதோ, அவர் பசிக்கென்று கவலை கொள்ளாமல் இருக்கிற பொழுது இறைவன் அவருக்கு மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், ஒரு காகத்தின் வழியாக அவருக்கு ரொட்டி துண்டை, ஒரே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அவருடைய பசியை போக்கிக் கொண்டிருக்கின்றார். இப்படி இவருடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வனத்து சின்னப்பர் எங்கே இருக்கிறார் என்பதை தேடி அலைந்தவர்தான் தூய வனத்து அந்தோணியார். இவருடைய அருகிலே இருந்து இவருடைய அந்த ஆன்மீக தாகத்தை தானும் பெற வேண்டும் என்று விரும்பியவர்தான் வனத்து அந்தோணியார். இவரை தேடி அலைந்து கொண்டிருக்கிற பொழுது காட்டுப்பகுதியிலே ஒரு ஓநாய் அந்த வழியாக கடந்து வருவதாகவும், அதை விரட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த நீரோடையின் வழியாக அவர் கடந்து செல்லுகிற பொழுது அங்கே அவர் வனத்து சின்னப்பரை சந்தித்து அவரோடு அமர்ந்து இரவெல்லாம் செபத்திலே கழித்து செல்வதையும் நேரமாக இருந்திருக்கின்றது. இவர்கள் இருவரும் இறைவனோடு இணைந்து சிவிக்கின்ற பொழுது வனத்து சின்னப்பருக்கு மட்டுமல்ல, வனத்து அந்தோணியாருக்கும் அதே காகம் இருவருக்கும் 2 ரொட்டு துண்டுகளை எடுத்து வந்து கொடுத்து அவருடைய பசியை ஆற்றியிருக்கின்றது. இவ்வாறு இவர்கள் தங்களுடைய நாட்களை கடந்து சென்ற பொழுது தூய வனத்து சின்னப்பர் தூய வனத்து அந்தோணியாரை பார்த்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார்: எனது சாவு நெருங்கி வந்து விட்டது, அதை நான் உணர்கிறேன். எனவே நீங்கள் சென்று நான் சாவதற்கு முன்னதாக தூய அத்தனாசியாரின் போர்வை என் மீது போர்த்தினால் நான் நிம்மதியாக உயிர் துறப்பேன் என்று இவர் அவரிடம் விண்ணப்பத்தை எடுத்து வைத்ததாகவும், தூய வனத்து அந்தோணியார் தூய அத்தனாசியருடைய போர்வை எடுத்து வந்து அவர் மீது போர்த்துவதற்குள்ளதாக பயணத்தின் காலகட்டத்தில் தூய வனத்து சின்னப்பர் தன்னுடைய இன்னுயிரை இறைவனுடைய கரத்திலே கொடுத்ததாகவும் அவர் வரலாற்று செய்தி சொல்லுகிறது. 113 வயதில் இறைவனோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். சமுதாயம் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஏறக்குறைய 299வது ஆண்டிலே நாம் காண முடிகிறது. ஆதி திருச்சபையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரச்சனை காலம் காலமாக தொன்று தொட்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை இந்த தூய வனத்து சின்னப்பர் வழியாக நம்மால் காண முடிகிறது. ஏன் என்றால், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான செய்தி, உண்மையை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அநீதியை அழிக்க வேண்டும், மனித நேயத்தை வளர்க்க வேண்டும். இவை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த உலகம் நிற்கும் என்பது தூய வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கை சரித்திரத்திலும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஏதோ இன்றைய காலகட்டங்களில் வளர்ந்து வருகின்ற அறிவியல் சமூகத்திலே நீங்களும் நானும் உண்மைக்காக போராடுகிற பொழுது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை என்று நாம் சிந்திக்க கூடாது. மாறாக இயேசு இந்த மண்ணுலகில் தொட்ட நாள் முதல் இன்று வரை இந்த உலகம் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையுமாக இருக்கிறது. அன்னை மரியாள் சொன்னால், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும். தூய வனத்து சின்னப்பர் உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று இறைவனோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டார். இன்று அன்னை மரியாள் தூய வனத்து சின்னப்பரும் கொடுக்கின்ற அழைப்பு இதுதான். நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஏனென்றால் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் பாவிகளை அழைக்க வந்தேன். நாம் பாவிகள் என்பதை உணர்வோம். இந்த திருப்பலியின் வழியாக அவற்றுக்காக மனம் வருந்துவோம். இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற பொழுது, இயேசுவே என்னை மன்னியும் என்னை ஆசீர்வதியும் என்ற குரலொலி ஆண்டவர் செவிகளில் விழுகின்ற அளவிற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை மகப்ப கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலி ஒப்புக்கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்த இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்ப கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக இடைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தூய வனத்து சின்னப்பர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதினீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும்.
உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தவும் திருமகனை வரலாடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.